தேனி தொகுதியில் டிடிவி தினகரனின் செல்வாக்கை கண்டு பயந்து பிரதமர் மோடியும் ராகுல் காந்தியும் பரப்புரை மேற்கொண்டதாக அமமுக தேனி தொகுதி வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். வெல்லம் சொல் நிகழ்ச்சியில் பேசிய அவர், வாரிசு அரசியலை ஒழிப்போம் என பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் குமாருக்கு எதிராகவே பிரதமர் மோடி பரப்புரை மேற்கொண்டதாகவும் கூறினார். அதாவது தமிழ்நாட்டில் நடந்த தேர்தலில் தேனி பார்லிமெண்ட் தான் அன்றைக்கி நம்பர் 1 விஐபி தொகுதியாக போயிடுச்சு. பிஜேபிக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி வராரு, ஒரு அதிமுக வேட்பாளருக்கு, காங்கிரஸ் வேட்பாளருக்கு ராகுல் காந்தி வராரு. எனக்கு அண்ணன் டிடிவி தினகரன் பிரச்சாரம் பண்ணார். அப்போ டிடிவி தினகரனுடைய அண்ணனுடைய செல்வாக்கை அங்கே புரிஞ்சுக்கிட்டு தானே 2 தலைவர்கள் வராங்க. அதே எங்களுக்கு பெரிய பிளஸ் தானே. டிடிவி தினகரனுடைய செல்வாக்கு பயந்து தான் என்ன பிறகு வந்தீங்க நீங்கள்? சும்மா விளையாட்டுக்கு வந்துட்டு போயிட்டீங்களா? நிக்கிற கேண்டிடேட் அவர் காங்கிரஸ் ஒரு மூத்த, அதை நான் பாராட்டுறேன். நான் அவருக்கு தகுதி இருக்கு. அண்ணன் ஈவிகேஎஸ் இளங்கோவனுக்கு பழைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், மத்திய அமைச்சர், அவருக்கு வரலாம் ராகுல் காந்தி. அதை நான் தப்பா பேசல. ஓபிஎஸ் பையன்ற தவிர வேற என்னங்க தகுதி இருக்கு? நீங்க அதுக்கு பிரைம் மினிஸ்டர் வரணுமா? அது வந்துருவீங்களா? நீங்க பணம் இருந்தா நீங்க எதுவும் செய்வீங்களா? அப்ப மக்கள் பாப்பா இல்ல. இப்போ ஓபிஎஸ் நின்று வந்தா பிரச்சனை இல்லை. ஓபிஎஸ் பையனுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன? அல்ல, அது வந்ததை பார்த்து நீங்க பயப்படுறீங்களா? மக்களுடைய ஆதரவு, ஒருவேளை பிரைம் மினிஸ்டரே வந்திருக்கிறாரு, வந்துட்டு இன்னொன்று அழகா சொல்லிட்டு போனாரு. இவ்வளவு ஒரு 50-60 கோடி செலவு பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பிரைம் மினிஸ்டர் வந்ததுக்கு. அண்ணன் ஓபிஎஸ் வந்துட்டு மேடையில் வாரிசு அரசியலை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு போனார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மேடையில் பார்த்தா துணை முதல்வர் அண்ணன் பன்னீர்செல்வம், அதிமுக வேட்பாளரான அவருடைய பையன் ரவி, வாரிசு அரசியல் ஒழிப்பை யாரும் சொல்லிட்டு போனாரு. அங்கதானே சொல்லிட்டு போயிருக்காரு. மக்கள் பார்த்து உண்மையிலே தங்கத்தமிழ் செல்வனுக்கு பிரச்சாரம் பண்றதுக்காக வந்திருக்காரு பிரைம் மினிஸ்டர் மோடி. அதனால இன்னும் 10% வாக்கு எனக்கு கூட தான் செய்ய, குறையாது. மறைமுகமா எனக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டார். அங்க அவர் சொன்னது பொதுவா ஒரு வாரிசு அரசியல பேசினாரு. என்ன பொதுவா வாரிசு? மேடையில் 2 பேரும் உட்கார்ந்துருக்காங்களா, வாரிசு அரசியல் ஒழிப்பை யாரும் சொல்லிட்டு போனீங்க? ஓபிஎஸ் தான் சொன்னாரு. என்ன தங்க தமிழ்ச்செல்வன் பங்கேற்ற வெல்லும் சொல் நிகழ்ச்சியின் முழு தொகுப்பு இன்று இரவு 9:30 மணிக்கு ஒளிபரப்பாக உள்ளது. காண தவறாதீர்கள்.